அப்புறங்க வேலைக்கு போயிட்டு வந்து மறக்காமல் புத்தக கண்காட்சி போங்க. நம்ம ஊர் தாங்க, நம்ம சிக்கலாறு காலேஜில் புத்தக திருவிழா நடக்குது. அங்கே தாங்க என்னோடய புக்கு வச்சுருக்கேன். மனசெல்லாம் ஆசை. மறக்காமல் போய் வாங்கி படிங்க. உங்கள் நண்பருக்கு சொல்லுங்கள். இது என்னோடய முதல் படைப்பு. எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. எப்படின்னு வாங்கி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் போய் நண்பர்களெல்லாம் கூப்பிட்டு போய் புத்தக திருவிழாவுக்கு போங்க. உங்களுக்கு பிடிச்ச புத்தகம்லாம் வாங்கி படிங்க. புத்தகம் தான் நமக்கு உயிர் மூச்சு. புத்தகம் இருந்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எந்த கெட்ட பழக்கமும் போகாது. புத்தகத்தை டைம் இருக்குது, வாங்கி படிங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஈரோடு ராஜா. வணக்கம் நண்பர்களே. பார்த்தீங்களா, ஆற்று நிறைய தண்ணி போனாலும் குடம் இருந்தால் தான் போய் மோக்க முடியும். அதுபோல் மனசில் ஆசைகள் இருந்தால் அது புத்தகமாக வெளியிட்டால் தான் நம்மளோட ஆசை, கனவு எல்லாமே லட்சியம் எல்லாமே நிறைவேறும். எங்கே ரோட்லேயே போனால் எப்படிங்க, திரும்பி கொஞ்சம் பாருங்கள். பக்கத்து காலேஜில் புத்தக திருவிழா நடக்குது. அங்கே வாங்க. மனசில் ஆசைன்னு சொல்லி என்னோடய புக்கு அங்கே வச்சுருக்கிறேன். 145 கடையில் போய் வாங்கி படிங்க. அப்படியே மறக்காம உங்கள் நண்பர்கள் சொல்லுங்கள். நண்பர்களே, நன்றி. நான் உங்கள் ஈரோடு ராஜா.